பிகினர்ஸ் கூட வைக்கிற மாதிரி சிம்பிளான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாமா. இதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கொஞ்சம் புளிப்பாக கரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 தக்காளியை மிக்சியில் கொரன்னு அரைச்சி சேர்த்துட்டு உப்பு, மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் நிறையா 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேங்காய், சீரகம் ஒரு அரை மூடி தேங்காயையும் சீரகத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி அந்த குழம்புல சேர்த்து கையை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும். அது வரைக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணாமல் நம்ம இதெல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒரு 7-8 நிமிஷம் அந்த குழம்ப கொதிக்க வச்சிங்கன்னா ஆடை பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா மீன், மாங்காய் இது எல்லாத்தையுமே அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு அதில் கொட்டி ஒரு 2 நிமிஷம் குழம்ப மூடி வச்சு கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க ரெடி ஆயிரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.